வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். சென்னை மார்பக மையத்தின் 3D மேமோகிராம் வசதியுடன் கூடிய மார்பக பராமரிப்பு மையம் புதுவையால் முதல்வர் ரங்கசாமி திறந்து வைப்பார். காலப்பட்டு மத்திய சிறைகள் சிறை கண்காணிப்பாளர் அதிரடி சோதனை, பல்வேறு போதைப் பொருட்கள் பறிமுதல். திருக்காஞ்சி ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கைவராக நந்தீஸ்வரர் கோவிலில் ஆடிப்புற தேரோட்டம், சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைப்பார். புதுச்சேரியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் சென்னை மார்பக மையத்தின் 3D மேமோகிராம் வசதியுடன் கூடிய மார்பக பராமரிப்பு மையத்தை புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் சென்னை மார்பக மையத்தின் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் 3D மேமோகிராம் வசதியுடன் கூடிய மார்பக பராமரிப்பு மையத்தை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். சென்னையில் மார்பகம் சம்பந்தமான பரிசோதனை சிகிச்சையில் சென்னை மார்பக மையம் முன்னணி மருத்துவமனையாக விளங்கி வருகிறது. இதன் புதிய மார்பக பராமரிப்பு மையம் புதுச்சேரியில் உள்ள லெனின் வீதி, கொசப்பாளையம், காமராஜர் சாலை சந்திப்பில் திறக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழா நிகழ்ச்சியில் சென்னை மார்பக மையத்தின் நிறுவனர் டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணா, சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி ஸ்ரீ பாலாஜி வித்யாபீடம் அறுவை சிகிச்சை மற்றும் சுகாதார தொழில் கல்விக்கான கௌரவ பேராசிரியர் டாக்டர் ஆனந்தகிருஷ்ணன், மூத்த மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஆஷா ஓமச்சிகு மற்றும் டாக்டர் முகமது ஜியாவுதீன் உள்ளிட்ட ஏராளமான பேர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முதன்முறையாக இந்த மார்பக பராமரிப்பு மையம் ஜீனியஸ் செயற்கை நுண்ணறிவு திறன்களுடன் கூடிய ஹெலோக்ஸி 3D டோமோசிந்தசிஸ் கேமோகிராம் சிகிச்சை அளிக்க உள்ளது. இந்த அதிநவீன தொழில்நுட்பம் குறிப்பாக அடர்த்தியான மார்பக திசுக்களில் மார்பக புற்றுநோயை துல்லியமாக கண்டறியும் அதே நேரத்தில் தேவையற்ற கால்பேக்குகள் மற்றும் பயாப்சிகளை குறைக்கிறது. புதுச்சேரியில் திறக்கப்பட்டுள்ள இந்த மையம் சென்னையில் உள்ள அனைத்து வசதிகளையும் கொண்டுள்ளது. மேலும் இங்கு வழக்கமான மார்பக பரிசோதனை முதல் கடுமையான மார்பக பிரச்சனைகளுக்கான சிகிச்சைகள் வரை மற்றும் சிகிச்சைக்கு பிந்தைய பராமரிப்பு ஆகிய அனைத்தையும் முழுமையாக வழங்கும். இந்த மையத்தை திறந்து வைத்த புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், இன்று பெண்கள் மத்தியில் மார்பக புற்றுநோய் என்பது முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. மேலும் ஆரம்ப கால நோய் கண்டறிதல் என்பது உயிர்களை காப்பாற்றுவதற்கு மிகவும் முக்கியமானது. புதுச்சேரிக்கு இதுபோன்ற மேம்பட்ட நோயறிதல் தொழில்நுட்பங்களை கொண்டு வந்ததற்காக சென்னை மார்பக மையத்திற்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது இப்பகுதியில் உள்ள பெண்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்றார். சென்னை பிரஸ்ட் சென்டர் நிறுவனர் டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணன் பேசுகையில், ஒவ்வொரு பெண்ணுக்கும் குறைந்த கட்டணத்தில் உலகத்தரம் வாய்ந்த மார்பக சுகாதார பராமரிப்பை வழங்குவதே எங்கள் நோக்கமாக இருந்து வருகிறது. புதுச்சேரியில் எங்கள் புதிய மையத்தின் மூலம் சரியான நேரத்தில் பரிசோதனைகள், நிபுணர் ஆலோசனைகள் மற்றும் முழுமையான ஆதரவுடன் அதிக பெண்களுக்கு சேவை அளிக்க இருக்கின்றோம். ஆரம்பகால நோய் கண்டறிதல், துல்லியமான அறுவை சிகிச்சை மற்றும் சிகிச்சைக்கு பிந்தைய ஆதரவு ஆகியவற்றில் எங்களின் சென்னை மையம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதேபோன்ற சிறப்பான சிலை இப்பகுதி மக்களுக்கும் நாங்கள் வழங்குவோம் என்று தெரிவித்தார். புதிதாக திறக்கப்பட்டுள்ள இந்த மையம் டிஜிட்டல் மேமோகிராம், மார்பக அல்ட்ராசவுண்ட், பயாப்சி மற்றும் அனுபவம் வாய்ந்த மார்பக மருத்துவ நிபுணர்களுடன் நேரடி ஆலோசனைகள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை வழங்கும். உள்ளூர் சுகாதார மையங்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்களுடன் இணைந்த விழிப்புணர்வு இயக்கங்கள் மற்றும் மார்பக பரிசோதனை முகாம்களை நடத்தவும் இந்த மையம் திட்டமிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை காலாப்பட்டு மத்திய சிறைகள் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் நடத்திய அதிரடி சோதனைகள், ஹான்ஸ், கஞ்சா, பீடி மற்றும் செல்போன் போன்றவை கைப்பற்றப்பட்டன. புதுவை காலாப்பட்டு மத்திய சிறைகள் 300க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளன. சிறைத்துறையினரால் அவ்வப்போது தொடர்ந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் ஏதாவது உள்ளனவா என்று பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் புதுச்சேரி காவல்துறையின் மூலமும் அவ்வப்போது வரும் ரகசிய தகவலின்படி பரிசோதனை செய்வது வழக்கம். தற்போது புதுச்சேரி காவல்துறையால் இயங்கி வரும் STFT மூலம் சிறைக்கு உள்ளே தடை செய்யப்பட்ட பொருட்கள் வீசப்பட்டதாக சிறை கண்காணிப்பாளருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் சிறை முழுவதும் சோதனை நடத்தினார். அப்பொழுது சிறையின் சமையல் கூட பகுதியில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. மொத்தமாக ஆன்ஸ் 50 பாக்கெட், 30 பீடி கட்டு, கஞ்சா, லைட்டர், செல்போன் ஆகியவற்றை கைப்பற்றப்பட்டன.
இது கைப்பற்றப்பட்ட இது குறித்த விசாரணைகள் சில நாட்களுக்கு முன்பு சிறையில் இருந்து ஜாமீனில் சென்ற சிறைவாசி ரிஷிகுமார் மற்றும் ஆனந்த் 22/7/2025 நள்ளிரவில் சிறை சுவரின் காம்பவுண்ட் ஏறி குதித்து உள்ளே வந்து அடுத்துள்ள 2வது காம்பவுண்ட் உள்ளே வீசிவிட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து மேலும் சிறையில் உள்ள விசாரணை சிறைவாசி தாடி ஐயனார் மற்றும் சத்யா அவர்களுக்காக வீசப்பட்டதாக தெரிய வந்தது. மேலும் இவற்றை சமையல் கூட பகுதியால் வேலை செய்யும் சிறைவாசிகள் மூலம் மேற்கண்ட தடை செய்யப்பட்ட பொருட்களை சப்ளை செய்வதாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற திரு காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நந்தீஸ்வரர் கோவிலில் ஆடிப்புற தேரோட்டத்தில் சபாநாயகர் செல்வம், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரோட்டத்தை வடம் பிடித்து இழுத்து அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரியை அடுத்த திருக்காஞ்சி பகுதிகள் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நந்தீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆடிப்புற பிரம்மோற்சவ விழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றுடன் தொடங்கியது. ஆடிப்புற பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் என்று நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, மோகித் கான்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உரிமையாளர் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். தேரோட்டத்தில் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மனை வழிபட்டு சென்றனர். தொடர்ந்து 29ஆம் தேதி மாலை 6 மணிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற உள்ளது. இதில் உபயதாரர்கள் மோகன் கவுண்டர், நடராஜன் கவுண்டர் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில அம்மா அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமினை தொடங்கி வைத்த தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பணி ஆணைகளை வழங்கினார். புதுச்சேரி மாநில அதிமுக மற்றும் அம்மா அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருந்த மெகா வேலைவாய்ப்பு முகாம் இன்று இமாக்குலேட் அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்றன. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்து தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி ஆணை வழங்கினார். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், இளம் பெண்கள் பங்கேற்றனர். வேலைவாய்ப்பு முகாமை அம்மா அறக்கட்டளை நிறுவனரும் மாநில மருத்துவர் அணி தலைவருமான டாக்டர் பிரபாகரன் ஏற்பாடு செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கர், மாநில இணை செயலாளர் கணேசன், மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலம் அமெச்சூர் ஹேண்ட்பால் சங்கம் மற்றும் அரியாங்குப்பம் மாவட்ட சங்கம் இணைந்து நடத்திய 16வது மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் ஹேண்ட்பால் போட்டியை முன்னாள் சபாநாயகர் சபாபதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுவை மாநில அமெச்சூர் ஹேண்ட்பால் சங்கம் மற்றும் அரியாங்குப்பம் மாவட்ட சங்கமும் இணைந்து நடத்திய மாநில அளவிலான ஜூனியர் பிரிவு ஆண்கள் மற்றும் பெண்கள் 16வது மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் ஹேண்ட்பால் போட்டி இன்று முருங்கப்பாக்கம் மந்தைவேலி திடலில் நடைபெற்றது. துவக்க விழாவிற்கு சங்கத்தின் மாநில தலைவர் முகமது இர்ஷாத் தலைமை தாங்க முன்னாள் அமெச்சூர் சங்கத்தின் சேர்மன் காந்திராஜ் வரவேற்புரை ஆற்ற தலைமை விருந்தினராக முன்னாள் சபாநாயகர் சபாபதி என்கிற கோதண்டராமன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தனர். தலைமை சங்க பொதுச் செயலாளர் நாராயணசாமி, முதலியார்பேட்டை காவல் ஆய்வாளர் கண்ணன் ஆகியோர் விளையாட்டு வீரர்களை வாழ்த்தி பேசினர். ஆண்களுக்கான முதல் போட்டிகள் அரியாங்குப்பம் அணியை எதிர்த்து உழவரக்கரை அணி விளையாடியது. 12க்கும் 5 என்ற புள்ளி கணக்கில் அரியாங்குப்பம் அணி வெற்றி பெற்றது. இந்த போட்டிகள் லீக் முறைகள் நடைபெற்றது. ஆண்கள் பிரிவில் மொத்தம் 7 அணிகள் பங்கு பெற்றது. பெண்கள் பிரிவில் புதுச்சேரி அணியினரை எதிர்த்து காரைக்கால் 2 அணியினர் விளையாடி 7-3 என்ற புள்ளி கணக்கில் காரைக்கால் 2 அணி வெற்றி பெற்றது. பெண்களுக்கான போட்டி நாக் அவுட் முறையில் நடைபெற்றது. போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை அரியாங்குப்பம் செயலாளர் ஜான் பியார், ஜெயகாந்த் சுபாஷ், ராஜேஷ் மணிபாலன் மற்றும் மற்ற மாவட்ட நிர்வாகிகள் ஆறுமுகம், விஜயராஜா மற்றும் தியாகு ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட இளைஞர் அணி மாநில செயலாளர் சவுந்தர் ஏற்பாட்டில் மரக்கன்றுகள் நடப்பட்டது.
புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிறந்த நாளை ஒட்டி நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில் சுப்பையா சிலை எதிரில் என்ஆர் காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட இளைஞரணி மாநில செயலாளர் சவுந்தர் ஏற்பாட்டில் 76 மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இதில் இளைஞர் அணி மாநில தலைவர் KSP ரமேஷ் கலந்து கொண்டு மறைமலை அடிகள் சாலையில் மரக்கன்றுகளை நட்டார். நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் சிவகாந்தன், தலைவர் பாஸ்கர், பொதுச் செயலாளர் சந்துரு, மகளிர் அணி தலைவி வள்ளி, தொண்டர் அணி தலைவர் மணி, இளைஞர் அணி தலைவர் கார்த்திக், இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் விஷேல், உருளையன்பேட்டை தொகுதி ஓம் சக்தி ரமேஷ், காமராஜர் நகர், முதலியார்பேட்டை ஆகிய தொகுதிகளிலிருந்தும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நேரு வீதி வியாபாரிகள் சங்கத்தின் 6வது வருட பொதுக்குழு கூட்டத்தில் நேரு வீதி வியாபாரிகள் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வரும் வணிக திருவிழாவில் இவ்வாண்டு விடப்பட்ட நேரு வீதி வியாபாரிகளும் பங்கு பெறும் விதமாக நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டது. புதுச்சேரி நேரு வீதி வியாபாரிகள் சங்கத்தின் 6வது வருட பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரி 45 அடி சாலையில் உள்ள ரியாஸ் ஹால் அரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு சங்கத்தின் தலைவரும் முத்து சில்க்ஸ் ஹவுஸ் உரிமையாளருமான நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். சங்க துணைத் தலைவர்கள் ராம் சில்க்ஸ் உரிமையாளர் நடராஜன், சண்முகா ரெடிமேட்ஸ் கூகர், ராஜேந்திராஸ் மென் ஸ்டோர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். சங்கத்தின் பொருளாளர் முத்து கோல்ட் ஹவுஸ் உரிமையாளர் பழனி அடைக்கலம் ஆண்டு கணக்கு அறிக்கையை வெளியிட்டார். செயலர் அப்பு மென்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் உரிமையாளர் வெங்கடேஷ், வரவரிப்புரை நல்ல இணை செயலர்கள் ஜாக்கி ஷோரூம் உரிமையாளர் இளங்கோ, ஸ்ரீ ராஜேஷ் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் உரிமையாளர் செல்வ கணபதி, ஷப்னம் உரிமையாளர் முகமது ஆஷிக் பொதுக்குழு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த நிகழ்வில் நேரு வீதியைச் சேர்ந்த பெருந்திரளான வியாபாரிகள் பங்கெடுத்து தங்களது வியாபாரிகளை உயர்த்தும் நோக்கத்திலும் நேரு வீதி வியாபாரிகளின் வளர்ச்சி சார்ந்தும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். இந்த கூட்டத்தில் நேரு வீதி வியாபாரிகள் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வரும் வணிக திருவிழாவில் இவ்வாண்டு விடப்பட்ட நேரு வீதி வியாபாரிகளுக்கு பங்கு பெறும் விதமாக நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டது. நேரு வீதி 2 பக்கமும் வாகன நிறுத்தத்தை அரசிடம் கேட்டு பெறுவது, அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்துவது, நேரு வீதி சாலைகளை புனரமைக்கும் முயற்சியால் அரசு ஈடுபடும் போது இருக்கும் சாலையின் உயரம் மாறாமல் ஆழப்படுத்தி சாலை அமைத்து தர கோரப்பட்டது. நேரு வீதி வாடிக்கையாளர்கள், சுற்றுலா வரும் பயணிகள் பயன்பெறும் விதமாக கழிப்பிடம் மற்றும் குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தி தர அரசிடம் கோருதல். நேரு வீதி வியாபாரிகள் சங்கத்தில் நேரு வீதியில் விடுபட்டுள்ள வியாபாரிகளையும் உறுப்பினர்களாக இணைத்து செயல்பட முயற்சி எடுப்பது. பழைய சிறைச்சாலை பகுதியை மல்டி லெவல் கார் மற்றும் 2 சக்கர வாகன பார்க்கிங் வளாகம் உருவாக்கும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதன் மூலம் சுற்றுலா வளர்ச்சியோடு நேரு வீதியில் வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த முடியும் என்பதோடு மாநில வருவாயை பெருக்க முடியும். எனவே அரசு மல்டி கார் மற்றும் 2 சக்கர வாகன பார்க்கிங் பணியை உடனடியாக செய்து தர இக்கூட்டம் அழுத்தம் தருகிறது. மேலும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஒரு மனதான அனைத்து வியாபாரிகளின் ஒற்றுமையோடு 6வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நிறைவடைந்தது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் 26ஆம் ஆண்டின் 7வது கூட்டம் நடைபெற்றது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் நிறுவனர் புரட்சி திலகம் பாக்யராஜ் அறிவுறுத்தலின்படி அமைப்பின் 26ஆம் ஆண்டின் 7வது கூட்டம் பாட்டனூரில் உள்ள சங்க கட்டிடத்தில் இன்று நடைபெற்றது. தலைவர் செல்வராஜ், பொதுச் செயலாளர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த மாதம் பிறந்தநாள் கொண்டாடும் பொறியாளர் செல்வராஜ், வழக்கறிஞர் திருமாவளவன் மற்றும் நாகரத்தினம் ஆகிய உறுப்பினர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. விழாவில் அகில இந்திய சமூக நல அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி பாலபாஸ்கர் பிறந்தநாள் விழா சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பாலபாஸ்கரின் 75வது பிறந்தநாள் விழா நேற்று அவரது இல்லத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் சபாபதி, முன்னாள் சட்டத்துறை இயக்குநர் ருத்ரகுமாரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மற்றும் மதிமுக செயலாளர் செல்வராஜ், திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன், மீனவர் அணி மதிவாணன், தொழிலதிபர் தினகரன், தேசிங்குதுரை தெய்வசிகாமணி, ஆதிநாராயணன், வீரகாளியம்மன், ஆலய நிர்வாக குழு உறுப்பினர்கள், பல்வேறு கட்சி நிர்வாகிகள்,
ஊர் பொதுமக்கள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டு பாலபாஸ்கருக்கு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வெளியூர் திருக்காமீஸ்வரர் கோவிலில் ஆடிப்புற தேரோட்டத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, பள்ளி மாணவர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வெளியூர் பகுதிகள் மிகவும் பிரசித்தி பெற்ற கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமீஸ்வரர் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஆடிப்புற பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான ஆடிப்புற தேர் திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து விழா நாட்களில் தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் வீதி உலா நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று காலை 8:15 மணிக்கு நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டார். தேரோட்டத்தை வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 28ஆம் தேதி சுவாமிக்கு தீர்த்தவாரி மற்றும் அம்மனுக்கு வளைகால் அணியும் நிகழ்ச்சியும் 29ஆம் தேதி இரவு தெப்ப உற்சவமும் நடக்கிறது. செவாலியே கவிஞரேறு வாணிதாசனால் பிறந்தநாள் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் செவாலியே கவிஞரேறு வாணிதாசனார் பிறந்தநாள் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. தமிழ் சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் செயலாளர் சீனு மோகன் தாஸ் வரவேற்புரை ஆற்ற பொருளாளர் அருள் செல்வம், துணை செயலர் தினகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து வீரமும் மானமும் உயிரின கொள்ளு என்ற தலைப்பில் கவியரங்கம் நடைபெற்றது. துணைத் தலைவர் ஆதி கேசவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கவியரங்கத்தில் ஆட்சிக்குழு உறுப்பினர் உசேன், துணைத் தலைவர் திருநாவுக்கரசர், சிறுகதை சித்தர் சங்கர் எழுச்சி, கவி சச்சிதானந்தம் உள்ளிட்ட பாவலர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கலைமாமணி சீனு வேணுகோபால் சிறப்புரை ஆற்றினர். தொடர்ந்து புதுவை தமிழ்ச்சங்கம் சார்பில் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்க தலைவர் மோகன், தனசுந்தராம்பாள் தொண்டு அமைப்பின் நிறுவனர் பனை ஆனந்தன், வாணிதாசனார் கலை இலக்கிய பேரவையின் பொன் முருகன், பிரான்ஸ் வரையால் தமிழ் கலாச்சார சங்க நிறுவன தலைவர் முனைவர் இலங்கை வேந்தன், பாண்டுரங்கன், பிரான்ஸ் ஜெர்சி, தமிழ் சங்க ராஜேந்திரன், ரிச்சர்ட் உள்ளிட்ட அயலக தமிழ் அறிஞர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் பூங்குழலி பெருமாள் உள்ளிட்ட தமிழ் அறிஞர்கள் பல கலந்து கொண்டனர். முடிவில் கலைமாமணி ராஜா நன்றியுரை ஆற்றினர். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 10ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு 1000 மாணவர்கள் ஒன்று கூடி ஒரே வண்ணத்தில் வரையப்பட்ட கோடுகளை பயன்படுத்தி அப்துல் கலாமின் உருவத்தை வரைந்து உலக சாதனை படைத்தனர். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 10ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி முள்ளக்குளம் தனியார் பள்ளிகள் 1000 மாணவர்கள் ஒன்று கூடி முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமின் நினைவாக ஒரே வண்ணத்தில் வரையப்பட்ட கோடுகளை பயன்படுத்தி வரைகோட்டு படம் வடிவில் அவரின் உருவத்தை உருவாக்கும் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை பாஸ்கர் ராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் காலை 9 மணிக்கு தொடங்கி 12:30 மணி வரை நடைபெற்ற இந்த நிகழ்வில் 1000 மாணவர்கள் வெற்றிகரமாக அப்துல் கலாமின் உருவத்தை உருவாக்கி உலக சாதனை மற்றும் சர்வதேச சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர். சாதனை நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சாதனையாளர்கள் புத்தகத்தின் நிறுவன பயிற்சியாளர் பார்கவி, முத்துகிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்றனர். விழாவின் தொடக்கமாக டாக்டர் அப்துல் கலாம் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. 7ஆம் வகுப்பு மாணவன் ஜசாய் பிரணவ் ஜூலை 2019-2025 வரை 75 உலக சாதனைகளை நிகழ்த்தி சாதனை படைத்துள்ளார். மேலும் கடந்த 2 தினங்களில் மட்டும் 15 உலக சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறார். அவருக்கு பள்ளியின் சார்பில் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா 2025-26 புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஹோட்டல் ரிவேராவில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக ரோட்டரியன் வைத்தியநாதன், மாவட்ட கவர்னர் ரோட்டரியன் லியோன், சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர்,
துணை கவர்னர் ரோடரியன் கந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 2025-26 ஆண்டிற்கான புதிய தலைவராக ரோடரியன் சரவணன், செயலாளராக ரோடரியன் செந்தில்குமார், பொருளாளராக ரோடரியன் யுவராஜ் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் முன்னாள் தலைவர் ரோடரியன் சுகுமார் அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக PDG செல்வநாதன், RTN ராசன் மற்றும் அசிஸ்டன்ட் கவர்னர் நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினாவின் நிர்வாகிகள், அவர்களது குடும்பத்தினர், நண்பர்கள் உட்பட பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி மரட்டாண்டில் உள்ள சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் நேற்று எழுந்தருளிய திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி நேற்று புதுச்சேரி அடுத்த மரட்டாண்டி சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் எழுந்தருளினார். அவருக்கு புதுச்சேரி வேதபாரதி சார்பில் பூர்ண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளித்த மண்டபத்தில் எழுந்தருள செய்யப்பட்டது. தொடர்ந்து திருவாராதினம், தோமாலை மற்றும் தீபாரதனை நடைபெற்றது. பின்னர் பள்ளி மாணவர்களின் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், அர்ச்சனை, கடையல் நல்லூர் ராஜகோபால் தாஸ் பாகவதர் குழுவினரின் நாம சங்கீர்த்தனம் மற்றும் ஏகாந்த சேவை நடைபெற்று அவருக்கு புதுச்சேரி வேதபாரதி சார்பில் பூர்ண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளித்த மண்டபத்தில் எழுந்தருள செய்யப்பட்டது. தொடர்ந்து திருவாரதனம், தோமாலை மற்றும் தீபாரதனை நடைபெற்ற பின்னர் பள்ளி மாணவர்களின் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், அர்ச்சனை, கடையநல்லூர் ராஜகோபாலதாஸ் பாகவதர் குழுவினரின் நாம சங்கீர்த்தனம் மற்றும் ஏகாந்த சேவை நடந்தது. பின்னர் முதல் கால பூஜை, வேத திவ்ய பரபந்த ஆகம சாற்று முறை, தீபாரதனை, சிறப்பு புஷ்ப யாகம், இரண்டாம் கால பூஜை, மகா மங்களஹாரதி, மகா ஆசீர்வாதம் நடைபெற்றது. பூஜைகள் அனைத்தும் திருமலை திருப்பதி தேவஸ்தான சிறப்பு அதிகாரி ஆனந்த தீர்த்தாச்சாரியார் பகடலல் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை வேதபாரதி தமிழ்நாடு செயலாளர் வெங்கட்ராமன், புதுச்சேரி தலைவர் பட்டாபிராமன், பஜனோத்சவ கமிட்டி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். கொம்பாக்கம்பேட் கிளிஞ்சிமேட்டில் உள்ள ஸ்ரீ கஸ்தூரி அம்மன் ஆலய 18ஆம் ஆண்டு ஆடி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை கொம்யூன் கொம்பாக்கம் பேட்டு மணக்குள விநாயகர் நகர் கிளிஞ்சிமேட்டில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கஸ்தூரி அம்மன் ஆலயத்தின் 18ஆம் ஆண்டு ஆடி திருவிழா நடைபெற்றது. இதில் காலை இவ்வாலயத்தில் மகா கணபதி ஹோமம் மற்றும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று நண்பகல் பால் சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை காத்தவராயன் சுவாமிக்கு கும்ப படைகள் நடைபெற்று அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்த மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி குடும்பத்தினர் சார்பாக இவ்வாலயத்திற்கு நன்கொடை வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தொழிலதிபர் மோகன் ராஜேஸ்வரி குடும்பத்தினர்கள், ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். கார்கில் நற்பணி மன்றத்தின் 25வது ஆண்டு விழா உழவர்கரை புதுநகர் பகுதிகள் கார்கில் நினைவு தினமாக கடைபிடிக்கப்பட்டது. கார்கில் நற்பணி மன்றத்தின் 25வது ஆண்டு விழா உழவர்கரை புதுநகர் பகுதிகள் கார்கில் நினைவு தினமாக கடந்த 25 ஆண்டுகளாக உழவர்கரை புதுநகர் இளைஞர்கள் உற்சாகமாக வழிநடத்தி வரும் நிகழ்வுகளின் தொடர்ச்சியாக நினைவு கூறும் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக டாக்டர் நாராயணசாமி பங்கேற்று நிகழ்வினை சிறப்பித்தார். பின்னர் மன்றத்தின் சார்பில் கடற்கரை பாதையால் ஒரு பிரம்மாண்டமாக பேரணி நடைபெற்று ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக பிரமுகர் சரவணன் பங்கேற்று சிறப்பித்தார். இந்நிகழ்வுகள் அனைத்தும் கார்கில் நற்பணி மன்றத்தின் திட்டமிடலின் கீழ் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். மன்றம் வழிநடத்தும் இச்சமூக நல விழா புதுநகர் இளைஞர்களின் ஒற்றுமையின் சின்னமாகவும் ராணுவ வீரர்களின் தியாகங்களை மரியாதையுடன் நினைவு கூறும் நினைவாகவும் அமைந்தது. ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் திருவிழாவை முன்னிட்டு விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட பெண்களுக்கான கபடி போட்டிகள் சமூக சேவகர் ராஜச்சந்திரு கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார். புதுச்சேரி ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் திருவிழா முன்னிட்டு விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் காவல்துறை இணைந்து தென்னிந்திய அளவிலான பெண்களுக்கான கபடி போட்டி நடத்தியது.
புதுச்சேரி சோலைநகர் கடற்கரை சாலையில் நடைபெற்ற இந்த கபடி போட்டியில் ராஜச்சந்திரு அறக்கட்டளை நிறுவனரும் சமூக சேவகருமான ராஜச்சந்திரு கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார். முன்னதாக சிறப்பு அழைப்பாளராக வந்த ராஜச்சந்திருவிற்கு விழா குழுவினர் சால்வை அணிவித்து வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து போட்டியினை துவக்கி வைத்து கலந்து கொண்ட வீராங்கனைகளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் சென்னை, சேலம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கடலூர் உள்ளிட்ட 30 அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றன. அதனைத் தொடர்ந்து கபடி போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து வீரர்களுக்கும் ராஜச்சந்திரு இரவு உணவு வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் சொர்ணா நகரில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலய 60ஆம் ஆண்டு உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள சொர்ணா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 60ஆம் ஆண்டு ஆடி மாத உற்சவம் கடந்த வியாழக்கிழமையன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனை முன்னிட்டு இவ்வாலயத்தில் உள்ள மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற காலை சங்கராபரணி நதிக்கரைகள் புனித நீர் திரட்டி பூங்கரகம் ஜோடிக்கப்பட்ட கரக வீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் இரவு காத்தவராயன் சுவாமிக்கு கும்பப்படையிலிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால், இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன், தோமுசா துணை அமைப்பாளர் ராஜேந்திரன், மீனவர் அணி மதிவாணன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். சிவசிவா ஸ்ரீ ராமகிருஷ்ணன் யோகி மண் நிமிட்டி சித்தர் அன்னதான அறக்கட்டளை தலைவர் பஞ்சுகுணா பிறந்தநாளை ஒட்டி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சிவசிவா ஸ்ரீ ராமகிருஷ்ணன் யோகி மண் நிமிட்டி சித்தர் அன்னதான அறக்கட்டளை தலைவரும் AK சிலம்பம் பயிற்சி முகாமின் துணைத் தலைவருமான பஞ்சு குணாவின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று அவரது 54வது பிறந்தநாள் விழா புதிய பேருந்து நிலையம் அருகே ஏழை எளிய மக்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் அம்மா ஆறுமுகம், சின்னத்தம்பி சுப்பிரமணியன், புவியரசு செந்தல், செந்தாமரை மணிகண்டன், சுரேஷ்குமார் மற்றும் அவரது மகன்கள் சதீஷ், அசோக் என்கிற ரங்கநாதன், தினகரன், ஜனார்த்தனம், திலீப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தலைவர் பஞ்சு குணாவிற்கு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்த விழாவில் சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் கலை மற்றும் இலக்கிய அணியின் அறிமுக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கலை மற்றும் இலக்கிய அணியின் அறிமுகம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. கலை மற்றும் இலக்கிய அணி தலைவர் செந்தாமரை கண்ணன் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் கட்சியின் நிறுவனரும் முதல்வருமான ரங்கசாமியை புகழ்ந்து உருவாக்கப்பட்ட பாடலை கட்சியின் பொதுச் செயலாளர் NST ஜெயபால், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் கலந்து கொண்டு அறிமுகப்படுத்தினர். பின்னர் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் கட்சி பணியாற்றுவது குறித்து பேசினார். கூட்டத்தில் கலை மற்றும் இலக்கிய அணியின் நிர்வாகிகள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வெளியூர் புனித லூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளிகள் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெளியூர் பகுதிகள் அமைந்துள்ள அரசு உதவி பெறும் புனித லூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளிகள் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புனித லூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் கடந்த 2000 ஆண்டு 10ஆம் வகுப்பில் பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் மாணவர் ரங்கநாதன் மற்றும் டேவிட் ஆகியோர் வரவேற்றனர். இதில் தலைமை ஆசிரியர் ஆல்வின் அன்பரசு தலைமை தாங்கினார். அதிபர் தந்தை ஆல்பர்ட் அடிகளார், அருட்தந்தை ரட்சகர் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி தங்களது வாழ்த்துக்களை, அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற முன்னாள் ஆசிரியைகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்து மாணவர்களுடைய சிறப்புரை ஆற்றி தங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் பள்ளியில் 2000 ஆண்டில் 10ஆம் வகுப்பு கல்வி பயின்ற முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது பள்ளி பருவ நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு தாங்கள் கல்வி பயிற்றுவித்த விதங்கள் குறித்து நினைவு கூர்ந்து பகிர்ந்தனர். இதனைத் தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு மாணவர்களின் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னாள் மாணவர்கள் டேவிட், சதீஷ், விமல்ராஜ், கிருஷ்ணராஜ், தண்டபாணி, விஜயகுமார், ராமச்சந்திரன், சுதாகர், சுரேஷ், இறைவாசன், விஜயபாபு,
சிபி சக்கரவர்த்தி, சரவணன், அலெக்சாண்டர், வெங்கடேஷ் உட்பட முன்னாள் மாணவர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி நின்ற தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9,160 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 123 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை மார்பக மையத்தின் 3D மேமோகிராம் வசதியுடன் கூடிய மார்பக பராமரிப்பு மையம் புதுவையால் முதல்வர் ரங்கசாமி திறந்து வைப்பார். காலப்பட்டு மத்திய சிறைகள் சிறை கண்காணிப்பாளர் அதிரடி சோதனை, பல்வேறு போதைப் பொருட்கள் பறிமுதல். திருக்காஞ்சி ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நந்தீஸ்வரர் கோவிலில் ஆடிப்புற தேரோட்டம், சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைப்பார். ஒரே வண்ணத்தில் வரையப்பட்ட கோடுகளை பயன்படுத்தி அப்துல் கலாமின் உருவம் 1000 மாணவர்கள் ஒன்று கூடி உலக சாதனை. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.